தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா, ஹவு டு டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறது தான். இது வந்து பாண்டிச்சேரி சென்டாக்ல நமக்கு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்குரிய ரிசல்ட் அப்படின்றது வெளியே வந்தது. நிறைய மாணவர்களுக்கு வந்து நிறைய காலேஜில் சீட் ஆனது கிடைச்சிருக்கு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு. இப்போ என்ன அப்படின்னா, நமக்கு நாளைக்கு 5/9/2024 செப்டம்பர் 5ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்குள்ளே நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்பெக்டிவ் காலேஜில் வந்து போய் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதற்கு வந்து டேட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெமோவோட காமிக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. நான் ஃபேஸ் பண்ண எந்த இஷ்யூவாக இருந்தாலும் இதில் நான் உங்கள் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பொதுவாக வந்து காலேஜோட ஃபீஸ் வந்து ரிவைஸ் பண்ணி நமக்கு திரும்ப ரீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம்லாம் ஒரு 3,80,000 இருந்த ஃபீஸ் வந்து இந்த வருஷம் வந்து 4 லட்சம் அப்படின்னு வந்திருக்கு. பிம்ஸு, மணக்குள விநாயகர், வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4 லட்ச ரூபா வந்து வருடத்திற்கு ஃபீஸ் அப்படின்றது. இது இல்லாமல் ஹாஸ்டலில் தங்கினான்னா தனி ஃபீஸ் வரும். மெஸ்ஸு யூஸ் பண்ணிங்கன்னா அது தனி ஃபீஸ் வரும். இது இல்லாமல் வந்து டெவலப்மெண்ட் ஃபீஸ்ன்னு எதாவது வாங்கினாங்கன்னு சொன்னால் மேபி அது எதாவது இருக்கலாம். பட் இது வந்து டியூஷன் ஃபீஸ்ன்றது ஆஸ் பர் கவர்மெண்ட் லா படி வாங்குற ஒரே ஒரு ஃபீஸு. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4 லட்சம் இந்த 3 காலேஜுக்குமே. அதே போல் அதே 3 காலேஜ் பிம்ஸ், மணக்குள விநாயகர், வெங்கடேஸ்வரா இது எல்லாத்துலேயுமே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 16,80,000 வந்து வருது. அதே போல் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு இதே 3 காலேஜில் வந்து 21 லட்ச ரூபா வருது. இது வந்து ஃபீஸ் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான், மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனுக்கு உள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, சென்டாக்கோட வெப்சைட்டில் உள்ளே போனதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து லாகின் பேஜ் வரும். டேஷ்போர்ட் லாகின் பேஜ். அதை நான் உங்களுக்கு காமிக்கல. டேஷ்போர்ட் லாகின்ல நீட் யூஜி அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கிறது உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் அப்படின்னு சொல்லி கொடுங்க. மெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இதுலேயே அடுத்தது வந்து அடுத்த பேஜ் நீங்கள் லாகின் கொடுத்த உடனே டக்குன்னு இந்த பேஜ் வந்துடாது. உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். எந்த ரிஜிஸ்டர் நம்பரோ அந்த ரிஜிஸ்டர் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். அப்ளிகேஷன் ஆல்ரெடி சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. பட் இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எடிட் காலேஜ் கோர்ஸ் அது உங்களால் பண்ண முடியாது. ஆல்ரெடி நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க. வியூ பிரிண்ட் அப்ளிகேஷன் வேணும்னா நீங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸு எல்லாமே கம்ப்ளீட்டடாக இருக்கும். மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, வியூ அண்ட் டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்கிறத இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, பே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு இருக்கு. அதை நீங்கள் கிளிக் ஹியர்ன்ற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டியூஷன் ஃபீஸ் என்னன்றதை காமிக்கணும். அடுத்தடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்ததாக வியூ டியூஷன் ஃபீஸ் டிரான்சாக்ஷன் டீட்டெயில். நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டிரான்சாக்ஷன் டீட்டெயிலில் கீழே கடைசியாக வரும். இது ஒன்றுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை இங்கே கிளிக் பண்ணி உள்ளே போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூ டவுன்லோட் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர். அதை நான் கிளிக் ஹியர் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகுது. இதுதான் வந்து நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறது. இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து பாருங்கள், நான் இதில் இருக்கிற ஃபோட்டோஸு சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நான் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். பட் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அந்த ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறதுல வந்து உங்கள் ஃபோட்டோ வந்துடும், ஸ்டூடெண்ட்டோடைய ஃபோட்டோ. அப்புறம் அப்ளிகேஷன் நம்பரு, நேமு, ஃபாதர் நேமு, அப்ளிகேஷன் கேட்டகரி என்ன, எல்லா டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது. நான் கொஞ்சம் கம்மியாக காமிச்சிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வந்து கீழே வரும். சரிங்களா? இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிங்க. இது கலர் பிரிண்ட் அவுட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டோ எது ஒன்றா இருக்கலாம். நீங்கள் காலேஜில் போய் அட்மிஷன் ஆகும்போது அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு காலேஜில் ரிப்போர்ட் பண்ணும்பொழுது இந்த பிரிண்ட் அவுட் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகிறது கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் அலாட்மெண்ட் ஆர்டர். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் நான் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த பேமெண்ட் அப்படின்னு சொல்கிற இடத்துல, அதாவது இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கீழே ஃபஸ்ட்டு இப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. பே டியூஷன் ஃபீஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டியூஷன் ஃபீஸ் அப்படின்ற இடத்துல கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து எல்லா டீட்டெயிலுமே கொடுத்தாங்க. கீழே வந்து அந்த ஃபீஸ் எவ்வளோ 4 லட்சம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம் எல்லாமே டீட்டெயில் கொடுத்துப்பாங்க. இங்கே பே அப்படின்ற இடத்துல நீங்கள் அந்த ப்ளூ கலரில் பே அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணுங்கள். பே நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ஆப்ஷன்
எதர் நெட் பேங்கிங்காக இருந்தாலோ அல்லது வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சு யூஸ் பண்ணாலோ யூபிஐ யூஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும். யூபிஐ யூஸ் பண்ணாதீங்க பெரும்பாலும். காரணம் என்னென்னா இது 4 லட்சம் அமௌண்ட் அதிகம் அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து உடனே வந்து டிரான்சாக்ஷன் முடியாது, ஃபெயில்டு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யூபிஐ ஐடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு லிமிட் அப்படின்றது ஒரு நாளைக்கு 1 லட்சம் அப்படின்றதான் வரும். ஸோ அதனால் பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு வச்சு யூஸ் பண்ணி பண்ணுறது, இன்னொன்று நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பண்ணுறது. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி பணம் கட்டியிருக்கேன். இப்போ 4 லட்சம் நான் வந்து பே பண்ணியாச்சு. பே பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு டிரான்சாக்ஷன் ஐடி அப்படின்றது கிரியேட் ஆகும். இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இதையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுங்க. சேஃபர் சைடுக்கு இது தேவைப்படும். இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு காலேஜுக்கு போகும்போது உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரு, இந்த பிரிண்ட் அவுட்டு, இது வந்து நெசசரி கிடையாது தான். பட் இருந்தாலும் அவங்க கண்டுபிடிச்சிடும். உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை போட்டால் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றது அவங்களுக்கு தெரிய வரும். இப்போ இருந்தாலுமே நீங்கள் ஒரு சேஃபர் சைடுக்கு இதை எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, ஸோ இங்கே காட்டுற பேமெண்ட் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் எதுவுமே கம்மி பண்ண முடியாது. டிஃபால்ட்டாக 4 லட்சம்ன்றது வந்துடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பேஜ் வந்து வருது. டிரான்சாக்ஷன் ஐடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட வந்து உங்களோட ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நீங்கள் டிரான்சாக்ஷன் ஐடி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் ஐடி நான் சொன்னதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. கூடவே நீங்கள் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்குள்ளே எடுத்துகிட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட் என்ன அப்படின்றது அங்கே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே அலாட்மெண்ட் ஆர்டரில் இருக்கிற விஷயம் தான் நான் சொல்கிறேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ காப்பி ஆஃப் சென்டாக் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர், அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் அப்ளிகேஷன் ஆல்ரெடி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பீங்க. இல்லைனா நான் ஃபர்ஸ்ட்ல இப்போ காமிச்சேன் இல்லையா, ஸோ அதே இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இடத்துல மேலே அப்ளிகேஷன் இருக்குது, வியூ பிரிண்ட் அப்ளிகேஷன், அதை நீங்கள் கொடுத்த ஒரு பிரிண்ட் அவுட்டு, அலாட்மெண்ட் ஆர்டர் ஒரு பிரிண்ட் அவுட்டு, பேமெண்ட் பண்ண ரெசிப்ட்டுக்கு வந்து அந்த நம்பரை வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே எடுத்துட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். இப்போ வந்து அடுத்தது நீட் யூஜி ஸ்கோர் கார்டு ரீரிவைஸ்டு, கடைசியாக நமக்கு வந்தது ரிவைஸ்டு கிடையாது, ரீரிவைஸ்டு அப்படின்றத மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். ரீசன்ட் ரினிவல் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட், இது வந்து புதுச்சேரி கவர்மெண்ட் என்ன சொன்னாங்களோ அதன்படி இருக்கிறத நீங்கள் எடுத்து வச்சுங்க. ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும், எல்லாருக்குமே அது வேணும். ஸோ இது வந்து அடுத்தது சொல்ல போகிறது ரீசன்ட் ரினிவல்டு ஓபிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பிசிஎம் பிடி இபிசி சர்டிஃபிகேட் என்னதோ, என்ன கேட்டகரி அந்த கேட்டகரிக்குரிய சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள், அது யாருக்கு தேவையோ அவங்க, மேக்ஸிமம் எல்லாருக்குமே இருக்கும், அது நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டிசி, கான்டாக்ட் சர்டிஃபிகேட், உங்கள் ஸ்கூலில் கடைசியாக நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதை வாங்கி வச்சுக்கோங்க. அல்லது அவங்க கொடுக்கவே இல்லைனாலும் இஷ்யூ கிடையாது, பட் டிசியில் கான்டாக்ட் இருக்கும் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரீசன்ட் ரினிவல் சர்டிஃபிகேட் சப்போர்ட் கிளைம் அட்மிஷன் அண்டர் செக்ஷன் கோட்டா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி, இஎஸ்எம், ஃப்ரீடம் ஃபைட்டர், ஸ்போர்ட்ஸ் பர்சன், இடபிள்யூஎஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும் இல்லையா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. இந்த ஸ்பெஷல் கோட்டாக்குரிய சர்டிஃபிகேட்டையும் கையில் வச்சிருக்கணும். இது எல்லாருக்கும் தேவைப்படாது, யாருக்கு தேவையோ அவங்க மட்டும். அடுத்தது வந்து பாருங்கள் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எத்தனை கேட்குறாங்கன்னு சொல்லலை, பட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 ஃபோட்டோ கிட்ட கையில் வச்சுருந்தீங்கன்னா அவங்க எத்தனை கேட்டாலும் கொடுத்துங்க. ரெண்டாவது நீட் அப்ளிகேஷன் போடும்போது எந்த ஃபோட்டோ வச்சுருக்கீங்க சேம் ஃபோட்டோ அவங்க கையில் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தோட காப்பி, அதாவது ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக ஒன்று எடுத்துகிட்டு போகணும். அந்த ஜெராக்ஸ் காப்பியில் உங்கள் ஸ்டூடெண்ட்டோடைய அட்டஸ்டட் இருக்கணும். கூடவே இது எல்லாத்தோடைய ஒரிஜினலும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அங்கே பண்ணுவாங்க, அதனால் ஒரிஜினல் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். அந்த ஒரிஜினல் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க எல்லாத்தோட ஜெராக்ஸ் காப்பி அட்டஸ்டட் பண்ணி ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கு முன்பாக நீங்கள் காலேஜில் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்பாக நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி உங்களுக்கு எத்தனை செட்டு வேணுமோ அத்தனை செட்டு ஃபுல்லாக ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வீட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எதற்காக அப்படின்னா நீங்கள் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவீங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அங்கே வாங்க முடியாது, அதனால் நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு கையில் வச்சுருங்க. அதுதான் முக்கியம். ஸோ இப்போ நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர் ரொம்ப ஈஸி டவுன்லோட் பண்ணுறது. இதற்காக நீங்கள் ஒரு சென்டரை போய் தேடிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஈஸியாக நீங்கள், ஆனால் மொபைலில் பண்ணாதீங்க, ஏன்னா பேமெண்ட்லாம் 4 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம்னு பண்ணுற பேமெண்ட்டு. ஸோ எந்த காரணத்துக்கு கொண்டும் நீங்கள் வந்து மொபைலில் பண்ணாதீங்க. ஸோ மொபைலில் பண்ணாமல் சிஸ்டத்தில் பண்ணு, வீட்டில் சிஸ்டம் இருந்தால் லேப்டாப் இருந்தாலும் அதில் வச்சு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.